சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். ஒரு இந்து பெண் தனக்கு குழந்தைகள், கணவன் ஆகியவை இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்து யாருக்கு சென்றடையும் என்று ஒரு வீடியோவிலே நாம் பார்த்தோம். இப்போது அந்த இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 15 உட்பிரிவு 2 என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு சொத்தினை மரபு வழியாக ஒரு பெண் தன்னினுடைய தந்தையிடமிருந்து பெற்றிருந்தாள் என்றால், அவள் எந்த வாரிசும் இல்லாமல் உயில் எழுதி வைக்காமல் இறந்து போய்விட்டால் அந்த சொத்து அவளினுடைய தந்தையின் வாரிசுக்கு சென்றுவிடும். அதே போல அதே பெண் மரபு வழியில் ஒரு சொத்தை தன்னுடைய தாயிடமிருந்து பெற்றிருந்தார் என்றால், அதாவது அந்த தாய்க்கு 2 பொண்ணு, அதில் ஒரு பாதி பங்கு இந்த பொண்ணுக்கு வருது. அதுதான் மரபு வழியில் வந்தது. அப்படி அந்த மரபு வழியில் பெற்ற உரிமையை பெற்ற அந்த பெண் இறந்து போய்விட்டால், எந்த வாரிசும் இல்லாமல், அதாவது குழந்தைகள், கணவன் யாருமே இல்லாமல் இறந்து போய்விட்டால் அந்த சொத்து அவளினுடைய தாயின் வாரிசுகளுக்கு போய் சேரும். இப்போ தாயின் வாரிசுகள், தந்தையின் வாரிசுகள் என்றால் சகோதரன், அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு போகும், அவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய சகோதரர்களுக்கு போய் சேரும். அவர்கள் தான் தாய், தந்தை இவர்களுடைய வாரிசு. இப்போ இதில் ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண், இந்து ஆண் இறந்து விட்டான், வாரிசு இல்லை அவனுக்கு ஒரு மனைவி, ஒரு தாய். அப்போ அவன் இறந்ததற்கு பிறகு அந்த சொத்து யாருக்கு போகும்? மனைவிக்கு பாதி போகும். தாய் என்பவள் மகனினுடைய வாரிசு என்கின்ற காரணத்தினாலே தாய்க்கு பாதி சொத்து போகும். சரி, இப்போ இந்த சொத்து யாரிடமிருந்து அந்த தாய் பெறுகிறாள்? இந்த சொத்தை அந்த தாய் தன்னுடைய இறந்து போன மகனிடமிருந்து பெறுகிறார். இப்போ ஒரு இந்து பெண் தன்னுடைய தந்தையிடமிருந்து ஒரு சொத்தை பெற்றால் தந்தையினுடைய வாரிசுகளுக்கு போய் சேரும். தாயிடமிருந்து ஒரு சொத்தை பெற்றால் தாயினுடைய வாரிசுகளுக்கு போய் சேரும். ஆனால் இங்கே இந்த இறந்து போன மகனினுடைய பாதி சொத்தை பெறுகிற தாய்க்கு அந்த சொத்து முழுமையான சொத்தாகி விடுகிறது. அப்போ இந்த இடத்துல அந்த தாய் எந்த உயிலும் எழுதி வைக்காமல் இறந்து போய்விடுகிறார். அதாவது மகனிடமிருந்து பெற்ற அந்த பாதி சொத்தை, மருமகள் இருக்கிறார், அந்த மருமகளுக்கு குழந்தைகள் இல்லை. இப்போ இந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த சொத்து அந்த இறந்து போன மகனினுடைய யாரிடமிருந்து சொத்தை இந்த தாய் பெற்றாலோ அந்த மகனினுடைய வாரிசான அவனுடைய மனைவிக்கு, அதாவது இந்த தாயினுடைய மருமகளுக்கு போகாது. அது அந்த தாயினுடைய மற்ற 2 மகள்கள் இருந்தால் அவர்களுக்குத்தான் போகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சுலோச்சனா வர்சஸ் திலகவதி, அதாவது 2013 வால்யூம் 3 சிடிசி பக்கம் 178 இந்த ஒரு தீர்ப்பை சொல்லுகிறது. இது இயற்கை நீதியின்படி நியாயமா என்றால் இதை இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால், எப்படி தந்தையிடமிருந்து ஒரு சொத்து மரபு வழியில் ஒரு பெண் பெறுகிறாள் என்றால் அவளுடைய காலத்திற்கு பிறகு அவளுக்கு வாரிசு இல்லை என்றால் அந்த சொத்து எப்படி தந்தையினுடைய வாரிசுகளுக்கு போகுமோ, அதே போல தாயினுடைய சொத்துக்களை மரபு வழியில் ஒரு பெண் பெற்று அவள் இறந்ததற்கு பிறகு அவளுக்கு வாரிசே இல்லை என்றால் எப்படி தாயினுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்து போகுமோ, அதை போலதானே மகனிடமிருந்து ஒரு தாய் சொத்தை பெறுகிறார் என்றால் அவன் இறந்ததற்கு பிறகு அந்த சொத்து அவனுடைய வாரிசான, அவனுடைய வேறு வாரிசுகள் இல்லாத பட்சத்தில் அவனுடைய ஒரே வாரிசான அவனுடைய மனைவிக்குத்தானே இந்த மாமியாரிடமிருந்து சொத்து போக வேண்டும். ஆக இந்து வாரிசுரிமை சட்டத்திலே மாமியாருக்கு வாரிசு மருமகள் இல்லை, மாமியாருக்கு வாரிசு அவருடைய மகள்கள் தான் என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் இயற்கை நீதிக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கிறது. ஆகவே இது குறித்து ஒரு தகுந்த சட்ட திருத்தம் இந்து வாரிசுரிமை சட்டத்திலே செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.